இந்த வீடியோவில் நம்ம ராஸ்பெரி பையோட 5th ஜென்ரேஷன் சிங்கிள் போர்டு கம்ப்யூட்டரை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இது கூட அவங்க ஆக்டிவ் கூலர் லான்ச் பண்ணியிருக்காங்க. ரெண்டோட அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூவை பற்றி பார்க்கலாம். ஸோ இது லாஸ்ட் ஜென்ரேஷன்லேருந்து என்ன சேஞ்ச் பண்ணியிருக்காங்க, என்ன ஃபீச்சர்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க எப்படிங்கிற டீட்டெயில்ஸை பற்றி பார்ப்போம். வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்கள் எல்லாத்துக்கும் ஒரு தேங்க்ஸ். ஸோ லாஸ்ட் வீடியோவில் நல்ல சப்போர்ட் இருந்துச்சு. இந்த சப்போர்ட் நல்லா என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி வீடியோ பண்ணுறதுக்காக. ஸோ இந்த வீடியோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ராஸ்பெரி பை 5 பற்றி பார்த்துருவோம். ஸோ உள்ளே ஓப்பன் பண்ணி என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். பாக்ஸ் ஓப்பன் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா ராஸ்பெரி பை 5 இருக்குது. ஸோ அது கூட கொஞ்சம் டாக்குமெண்டேஷன்ஸ் இருக்குது. ஸோ ராஸ்பெரி பையோட யூசர் அண்ட் சேஃப்டி கைட்ஸ் மேனுவல் வரணும் சொல்லுங்கள். அது போக ராஸ்பெரி பையோட சேஃப்டி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இதுதான் ஆல் நியூ ராஸ்பெரி பை 5. இதில் சேஞ்சஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விசிபிளாக பெரிய சேஞ்சஸ் இருக்காது. ஸோ ஃபஸ்ட் சேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ்பி போர்ட்டையும் ஈத்தர்நெட் போர்ட்டையும் 3B இருந்த மாதிரியே ஸ்விட்ச் பண்ணியிருக்காங்க. இது வந்து யூஎஸ்பி 3.0 போர்ட். அகைன் முன்னாடி பார்த்தீங்கன்னா புதுசாக உங்களுக்கு ஆர்டிசி கனெக்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஆர்டிசி பேட்ரி கனெக்டர். இது வந்து யூஆர்ட் கனெக்டர். முன்னாடி த்ரூ ஹோலாக இருந்துச்சு, இப்போ வந்து கனெக்டராக மாற்றிருக்காங்க. நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், புதுசாக 2 கனெக்டர் இருக்குது. ஸோ யூஸ்வலி வந்து இங்கே டிஸ்பிளே கனெக்டர் இருக்கும், இங்கே கேமரா கனெக்டர் இருக்கும். 4B வரைக்குமே எல்லா ஜென்ரேஷன் மாடியூல்லையும். இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா 2 இங்கே ஸ்விட்ச் பண்ணிட்டாங்க. ஸோ இதுக்கு காரணம் என்னங்கிறத பின்னாடி பார்ப்போம். இதில் வந்து போத் வந்து நீங்கள் க்ளோஸராக பார்த்தீங்கன்னா தெரியும், போத்தையுமே வந்து கேமரா ப்ளஸ் டிஸ்பிளேன்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. எஸ், இது இன்டர்சேஞ்சபிள் போர்ட்ஸ் தான். நீங்கள் கேமரா முன்னாடி இருந்த மாதிரி கேமராக்கு தனியாக டிஸ்பிளேக்கு தனியாக போர்ட் கிடையாது. நீங்கள் ரெண்டையுமே இன்டர்சேஞ்ச் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அகைன் பையோட ஸ்பெஷல் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த கனெக்டர் தான். இது என்ன கனெக்டர்னால் PCIe கனெக்டர். ஸோ இங்கே லேபிள் பண்ணியிருக்காங்க, பார்த்தீங்கன்னா தெரியும். PCIe கனெக்டர் முதல் முறையாக ராஸ்பெரி பையில் ஜென்ரேஷன் எல்லா ஜென்ரேஷனில் விட இந்த ஜென்ரேஷனில் வந்து PCI எக்ஸ்பிரஸ் கனெக்டர் அவுட்புட்டில் கொடுத்துருக்காங்க. அது போக ஒரு பெரிய இம்ப்ரூவ்மெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க RP1 சிப் செட். ஸோ இந்த RP1 சிப் செட் தான் இந்த ராஸ்பெரி பை அதிக ஸ்பீடாக இருக்கிறதுக்கு காரணம். ஸோ ஸ்பெக் ஷீட்டில் வந்து 2 to 3 times ஹையர் ஸ்பீடுன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அது எப்படி இந்த போர்டுக்கு வந்துச்சு அப்படிங்கிறதெல்லாம் பின்னாடி பார்ப்போம். அடுத்ததாக இங்கே இருக்கிறத பார்த்தீங்கன்னா இது DDR4 RAM. அகைன் இது வந்து வைஃபை அண்ட் ப்ளூடூத் மாடியூல் ஷீல்டுக்குள்ளே இருக்கிறது. இது வந்து ஈத்தர்நெட் கண்ட்ரோலர். இதுதான் மெயின் SoC. ப்ராட்காமில் BCM2712. ஸோ இது வந்து குவாட் கோர் ஆம் கோடெக்ஸ் A76 ப்ராசஸர். இது வந்து 2.4 GHz ரன் ஆகுது. லாஸ்ட் ஜென்ரேஷன் A32ஓட கம்பேர் பண்ணுறப்போ உங்களுக்கு 0.6 GHz வந்து ஸ்பீட் அதிகமாக இருக்குது. ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அவங்க வெப்சைட்டில் வந்து 2 to 3 times ஸ்பீட் இன்க்ரீஸ்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ 0.6 GHzங்கிறது வந்து 2 to 3 times ஸ்பீட் கிடையாது. பட் எப்படி இந்த த்ரூபுட் வந்துச்சு அப்படிங்கிறத பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இது புது PMIC IC. இதில் வந்து PD பவர் டெலிவரி ஆப்ஷன் இருக்குது. அது போக வந்து இன்டர்னல் ADC இருக்குது. இதனால் நீங்கள் வோல்டேஜ் அண்ட் பவர்ஸை வந்து ஈஸியாக மெஷர் பண்ணிக்கலாம். எக்ஸ்டர்னல் டிவைஸ் எதுவும் தேவைப்படாது. டீட்டெயில்டான கரண்ட் அண்ட் வோல்டேஜ் மேப்பிங் உங்களுக்கு ஈஸியாக கிடச்சிரும். நீங்கள் எதுவும் எக்ஸ்டர்னல் அடாப்டர்ஸ் போட்டு பவர் மெஷர் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இது வந்து ராஸ்பெரி பை 5th ஜென்ரேஷனுக்காக ஸ்பெஷலாக டிசைன் பண்ண ஆக்டிவ் கூலர். ஸோ முன்னாடியெல்லாம் வந்து ஹீட் சிங் தனியாக, ஃபேன் தனியாக நீங்கள் வாங்கி மாட்டுற மாதிரி இருக்கும். இப்போலேருந்து அந்த பிரச்சனை கிடையாது. இதில் என்ன ஒரு அட்வான்டேஜ்னால் அவங்க தெர்மல் பேட் வந்து முன்னாடியே இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துட்றாங்க, பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ ஆல்ரெடி தெர்மல் பேட் இன்ஸ்டால் பண்ணியிருக்கு. அது இல்லாமல் 4 wire கனெக்ஷன். இதில் PWM வச்சு ஃபேன் ஸ்பீடை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ராஸ்பெரி பையோட கர்னல்லே அந்த ஆப்ஷன் இருக்குது. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இது சென்ட்ரிஃபியூஜ் ஃபேன். நல்ல ஹீட் சிங்கோட கொடுத்துருக்காங்க. இவங்க கேஸ்டட் அலாய் ஹீட் சிங்க்னு சொல்லியிருக்காங்க. இதோட ஃபேனோட ஸ்பெக்குன்னு பார்த்தீங்கன்னா இது 5 voltல ரன் ஆகுது. 4 wire PWM கண்ட்ரோல். 1.09 CFM ஏர் ஃப்ளோ புஷ் பண்ணும். இது 8000 RPM வரைக்கும் ரேட்டட். ஸோ PWMனால உங்களால் ஃபேன் ஸ்பீட் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். ரெண்டாவது ஹீட் சிங்க் வந்து ஆனோடைஸ்டு அலுமினியம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் வாங்க இன்ஸ்டால் பண்ணுவோம் ராஸ்பெரி பை 5ல். இதை இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் ஃபேன் கனெக்டரில் இருக்க கேப்பை ரிமூவ் பண்ணணும். ரிமூவ் பண்ணிட்டு பின்னாடி பேக்கிங்கில் இருக்க ஸ்டிக்கரை ரிமூவ் பண்ணணும். ஸோ இந்த தெர்மல் பேட் வந்து ரொம்ப ஃப்ராஜைலான பேட். ஸோ ஒன்ஸ் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிட்டா அவங்க திரும்ப எடுக்க வேணாம்னு சொல்லிட்டு ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. முடிஞ்ச அளவுக்கு ஒன்ஸ் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா திரும்ப எடுக்காத மாதிரி பார்த்துக்கோங்க.
ஸோ இதில் பிளாஸ்டிக் ஹூக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் கரெக்டான பிளேஸ்மெண்ட்டில் ரெண்டையும் அலைன் பண்ணி வச்சுட்டு ஜஸ்ட்டு அலைன் பண்ணி வச்சுட்டு உள்ளே ப்ரெஸ் பண்ணால் போதும். பார்த்தீங்கன்னா தெரியும், பின்னாடி வந்து உங்களுக்கு 2 கிளிப்ஸும் வெளியில் வந்துடும். இன்ஸ்டால் பண்ணால் பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்கும், உங்களுக்கு ஃப்ளஷ்ஷாக மவுண்ட் ஆகிருக்கும். ஸோ தெர்மல் பேட் இருக்கனால ஒன்ஸ் ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் இதை டைட் பண்ணவும் கூடாது, அகைன் ரிமூவ் பண்ணவும் கூடாது. ஏன்னா தெர்மல் பேட் டீஃபார்ம் ஆகி உங்கள் ப்ராசஸரோட ஷேப்புக்கு மாறிக்கும். இதை இன்ஸ்டால் பண்ணி முடிச்சுட்டு இந்த கனெக்டரை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ ராஸ்பெரி பையோட ஃபேன் இன்ஸ்டால் பண்ணியாச்சு. ஸோ எக்ஸஸாக இருக்க ஒயரை இங்கே கீழே டக் பண்ணிக்கலாம். இந்த ஜென்ரேஷனுக்கு லாஸ்ட் ஜென்ரேஷனுக்கு என்னென்ன டிஃப்ரென்ஸுங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். ஃபஸ்ட் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா RP1 சிப், இன்ஹவுஸ் சிலிக்கான், ஃபாஸ்டர் USB கிடைக்குது. அது போக இன்டர்சேஞ்சபிள் DSI கனெக்டர், போத் கேமரா அண்ட் டிஸ்பிளே நீங்கள் இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கலாம். ராஸ்பெரி பை 5ல் வந்து வீடியோ கோர் 7 GPU ரன் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இது 800 MHz ஸ்பீடில் ரன் ஆகுது. கம்பேர் வித் லாஸ்ட் ஜென்ரேஷன் வீடியோ கோர் 6ல் வந்து 500 MHzல ரன் ஆகும். ஸோ இது ஒரு பூஸ்ட். இதில் லாஸ்ட் ஜென்ரேஷன் ராஸ்பெரி பை 4ல் பார்த்தீங்கன்னா ஒரு டிஸ்பிளே 4K 60 FPS ரன் பண்ணலாம். அப்படி இல்லைனா 2 டிஸ்பிளேஸ் 4K 30 FPS ரன் பண்ணலாம். பட் ராஸ்பெரி பை 5ல் பார்த்தீங்கன்னா 2 டிஸ்பிளேவும் நீங்கள் 4K 60 FPS ரன் பண்ண முடியும். அது கூட LPDDR4 ரேம் வருது. ஸோ ஹையர் ஸ்பீட் ரேம் பேசிக்கலாக. இது வந்து 8GB வேரியண்ட் நான் வச்சுருக்கிறது. ஸோ இது இல்லாமல் 2GB வேரியண்ட்டும் இருக்குது, 4GB வேரியண்ட்டும் அவைலபிளாக இருக்குது. என்ன கேட்டிங்கன்னா இந்த பர்ஃபார்மன்ஸ்க்கு வந்து நீங்கள் 2GB வேரியண்ட் யூஸ் பண்ணுறது சூட்டபுளாக இருக்காது. ஸோ ஏதாவது லைட் வெயிட் டாஸ்க்னால் மட்டும் நீங்கள் அந்த வேரியண்ட்டுக்கு போய்க்கோங்க. அடுத்ததாக இதில் வந்து USB போர்ட்ஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ டோட்டலாக 4 USB போர்ட்ஸ் இருக்குது. இந்த ப்ளூ கலரில் இருக்க 2 USB 3.0 போர்ட்ஸ் அண்ட் பிளாக் கலரில் இருக்க 2 வந்து USB 2.0 போர்ட். ஹை ஸ்பீட் SD கார்டு மாடியூல் கொடுத்துருக்காங்க. ஸோ லாஸ்ட் ஜென்ரேஷனை கம்பேர் பண்ணுறப்போ SDR104 மாடியூல் மோடில் ரன் ஆகுது. ஸோ நீங்கள் ஹையர் ஸ்பீட் மெமரி கார்டு யூஸ் பண்ண போகிறீங்கன்னா ஃபுல் ஸ்பீட் மெமரி யூஸ் பண்ணலாம் நீங்கள். அடுத்ததாக ஸோ இதில் வந்து சிங்கிள் லேன் PCI வந்து அவுட்புட்டில் வருது. இந்த FPC கனெக்டர் வந்து 5 வாட் பவர் மட்டும் தான் ப்ரொவைட் பண்ண முடியும். ஸோ அதுக்கு மேலே பவர் வேணும்னா நீங்கள் எக்ஸ்டர்னல் பவர் தான் யூஸ் பண்ணணும். அது போக பில்டின் RTC இருக்குது. ஸோ நீங்கள் வெளியிலேருந்து எதுவும் RTC கனெக்ட் பண்ணணும் அவசியம் இல்லை, ஜஸ்ட் பேட்டரி கனெக்ட் பண்ணால் இன்டர்னல் RTC யூஸ் பண்ணிக்கலாம். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 6580 வருது. 8GB வேரியண்ட். 4GB வேரியண்ட் எடுத்திங்கன்னா 4850 வரும். ஆக்டிவ் கூலரோடு சேர்த்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவ் கூலர் ஒரு 400 எக்ஸ்ட்ரா வரும் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா. ஸோ இந்த RP1 சொன்னேன் இல்லையா, இன்ஹவுஸ் சிப்செட். ஸோ அதை பற்றி கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்ப்போம். இந்த RP1 வந்து ராஸ்பெரி பையோட இன்னோவ் சிலிக்கான் நியர்லி அவங்க 10 இயர்ஸாக டெவலப்மெண்ட்டில் இருந்துச்சுன்னு சொல்லி இன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. ஸோ லாஸ்ட் ஜென்ரேஷன் ராஸ்பெரி பை 4 ப்ராசஸர்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா APUம் பெரிஃபரல் கண்ட்ரோலர்ஸும் தனித்தனியாக இருக்கும். ஸோ அதனால் நிறைய டிஃபிகல்ட்டிஸ் இருந்துச்சு. உங்களுக்கு ப்ராசஸரை சப்போர்ட் பண்ணுற ஃபுல் ஃபீச்சர்ஸ் அவங்களால கொடுக்க முடியல. ஸோ அதை ஓவர் கம் பண்ணுறதுக்காக இவங்க புது RP1 கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது டோட்டல் த்ரூபுட்டாக 10 GBps வரைக்கும் USB டிராஃபிக் கொடுக்க முடியும். இதால் 2 MIPI CSA லேன் இருக்குது. ஸோ நீங்கள் 4 லேன் ஷேர்டு MIPI கனெக்டர் இருக்குது. போத் டிஸ்பிளேக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், நீங்கள் கேமராவாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். கேமரா கண்ட்ரோலரில் வந்து ப்ரீ ப்ராசஸர் இருக்குது பில்டின்னா. ஸோ சம் AI கேமராஸ் வந்து அந்த ஃபீச்சர்ஸை யூஸ் பண்ணிக்க முடியும். பேசிக்கலாகவே வெப்கேமோட குவாலிட்டி வந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும் இதனால். ஸோ கிகாபிட் ஈத்தர்நெட் இருக்குது. இது மற்ற ப்ராசஸர்ஸ் மாதிரி 2.5 கிகாபிட்டோ 10 கிகாபிட்டோ ஈத்தர்நெட் கிடையாது. பட் இந்த அப்ளிகேஷனுக்கு இது போதுமானது தான். நீங்கள் ஹையர் நெட்ஒர்க்கு இல்லை NAS அந்த மாதிரி எதாவது ரன் பண்ணுறீங்கன்னா மட்டும் இது பத்தாமல் இருக்கும். பட் PCI இருக்குனால அதையும் நீங்கள் 10 கிகாவோ இல்லை 2.5 கிகாவோ மாற்றிக்க முடியும். அது போக பேசிக்கான GPIO ஃபங்க்ஷன்ஸ்னு பார்த்தீங்கன்னா 28 பின் GPIO இருக்குது. இந்த 40 பின் ஹெடர் ஃபுல்லாமே இப்போது RP1ஓட கண்ட்ரோலில் தான் இருக்குது. அது போக 8 சேனல் DMA கண்ட்ரோலர்ஸ் இருக்குது, டைரக்ட் மெமரி ஆக்சஸ் பெரிஃபரலோட கண்ட்ரோல். அடுத்து 3 PLL கிளாக்ஸ் இருக்குது. ஸோ இதில் 5 சேனல் ADC 12 பிட் ரெசல்யூஷனில் இருக்குது. அது கூட பார்த்தீங்கன்னா இதில் 5 சேனலில் வந்து ஒரு சேனலில் வந்து ப்ராசஸரோட டெம்பரேச்சர் சென்சாருக்காக யூஸ் பண்ணிட்டாங்க. இந்த ஜென்ரேஷனில் புதுசாக வந்திருக்க ஃபீச்சர்னு பார்த்தீங்கன்னா டைம் பேஸ். ஸோ ஹை ஸ்பீட் கிளாக்ஸை நீங்கள் இதில் யூஸ் பண்ணலாம். பேசிக்காக நீங்கள் வீடியோ ரெக்கார்டிங் ஆடியோ ரெக்கார்டிங்லாம் பண்ண போகிறீங்கன்னா டைம் கோடு இதில் கொண்டு வர முடியும். 5 UART இருக்குது, 6 SPI போர்ட்ஸ் இருக்குது, 4 I2C அண்டு 2 I2S இருக்குது, 4 PWM பின்ஸ் இருக்குது இதில். ஸோ இது PWM பின்ஸ் மல்டிப்ளெக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். நிறையா பின்ஸ் அவைலபிளாக இருக்குது.
ரெண்டாவது வந்து ஸ்டீரியோ ஆடியோ அவுட்புட் இருக்குது PWM மூலியமாக. அகைன் இன்டரப்ட் ஜென்ரேட்டர் இருக்குது. ஸோ இதெல்லாம் பேசிக்கான ஃபீச்சர். அண்ட் நீங்கள் கேட்கலாம் எப்படி இந்த ஏபியும் RP1 ப்ராசஸரும் கனெக்ட் ஆகும்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா PCI 2.0 எக்ஸ்போர்ட் லேனை தான் யூஸ் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ பேசிக்கலாக ஒரு லேனை வந்து ப்ராசஸர்லேருந்து இதுக்கு கனெக்ட் பண்ணியிருப்பாங்க, இன்னொரு லேன் வந்து PCI கனெக்டரில் அவுட்புட்டாக இருக்கும். இந்த ராஸ்பெரி பை 5ஓட பேர் பண்ணுறதுக்காக நான் சாண்டிஸ்க்லேருந்து அல்ட்ரா SD கார்டு வாங்கியிருக்கேன். இது 64 GB. இதோட 140 Mbps வரைக்கும் ட்ரான்ஸ்ஃபர் ஸ்பீட் அச்சீவ் பண்ண முடியும். ஸோ இதோட இன்டெப்த்தான அனாலிசிஸ் அண்ட் டெம்பரேச்சர் ஸ்பீட் அப்டேட்ஸ்லாம் வேணும்னா இன்னொரு கமெண்டில் சொல்லுங்கள், இன்னொரு வீடியோவை பண்ணலாம். சிங்கிள் போர்டு கம்ப்யூட்டர்ஸ்னால் என்ன, அதை பற்றின டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வேணும்னாலும் சொல்லுங்கள், அதையும் இன்னொரு வீடியோவாக பண்ணலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இதே மாதிரியே கண்டென்ட்ஸ் டெக் பற்றின கண்டென்ட்ஸ் வேணும்னா அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய், தேங்க்யூ.